சீமா, அந்த சாதத்தை கொஞ்சம் எடுத்து என்கிட்ட கொடுமா. சரிங்க அத்தை. தப்பு செஞ்சாங்க என்ன? அதுக்காக நாம சேர்ந்து தப்பு செய்யக்கூடாது ரோகிணி. நீ இந்த தப்பெல்லாம் செஞ்சதால அவங்களோட பெரிய தப்ப நீ செஞ்சிருக்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒத்துமையா ஒரே குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இது என்ன உனக்கு போர் மைதான மாதிரி தெரியுதா? ரோகிணி வா, வந்து நீயும் உட்கார. உனக்கும் சேர்த்து நானே பரிமாறேன். இல்ல பரவாயில்ல, வேண்டாம். எனக்கு இப்ப பசிக்கல. ரோகிணிக்கு என்னாச்சு சீமா? இல்ல ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அவளுக்கு சாப்பாடு நான் ரூம்க்கே கொண்டு போய் கொடுத்துடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். சித்தார்த் இரு. சீமா சாப்பாடு கொண்டு போறேன்னு சொன்னால, அப்படி இருக்கும்போது நீயும் போற. ஒருவேளை ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவ அத பத்தி சீமா கிட்டதான் வெளிப்படையா பேச முடியும். என்னதான் இருந்தாலும் அவங்க அக்கா தங்கச்சிங்க இல்லையா? இன்னைக்கு என் கையால ரோகிணிக்கு ஊட்டி விட போறேன். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல ரொம்ப நேரம் அவளால கோவமா இருக்க முடியாத. சின்ன பாட்டி நீங்களா? இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா? நீ சாப்பிடாமலே இன்னைக்கு மேல வந்துட்ட. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வா வாமா, வந்து சாப்பிடு. நம்ம கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டக்கூடாது. இந்தாம்மா சாப்பிடு. வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. எனக்கு சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. எனக்காகவாவது நீ சாப்பிடு. இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போ. சின்ன பாட்டி, அது வந்து சீமாக்காவும் இப்ப சாப்பிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அதான் நான் வேண்டான்னு சொல்றேன். என்னது? அவ எப்பவோ சாப்பிட்டு முடிச்சிட்டா தெரியுமா? அக்கா நிஜமாவே சாப்பிட்டுட்டாங்களா? இப்ப நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். உன் சின்னத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ரோகிணி? அக்கா இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல.
அக்கா என்ன விட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டாங்களாமே. அப்படி இருக்கும்போது நானும் சாப்பிட போறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு